Hi girls, welcome back to our channel Glam Girl Tamil. So இன்னைக்கு வீடியோ டைட்டில் பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும். ஸோ சம்மர் எசென்ஷியல் சம்மர் சீரீஸான வீடியோ தான். ஸோ சம்மருக்கு எதை மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம், எதை மாதிரி எசென்ஷியல் கிட் உங்ககிட்ட இருக்கணும், அண்ட் நீங்கள் டீனேஜராக இருக்கலாம் இல்லை எந்த ஏஜாக இருந்தாலும் எதை மாதிரி உங்களோட ஸ்கின்னை வந்து சம்மரில் மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அண்ட் என்னோட ஸ்கின்னை எப்படி நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன், எப்படி கொஞ்சம் கிளியராக இருக்குன்னு தான் இன்றைக்கும் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் மோஸ்ட்டாக சொன்ன மாதிரி நான் அவ்வளோவா கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். அதனால என்னவோ என் ஸ்கின் கொஞ்சம் கலராக கொஞ்சம் கிளியராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து சில ப்ராடக்ட்ஸ்லாம் இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்லேருந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அமேசானில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சில ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வீட்டிலே பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நான் காமிக்கிறது இவ்வளோ பில்டப் கொடுக்குறதா நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன்லாம் இல்லை. நீங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அஃபோர்டபுள் தான். ஸோ குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ சம்மர் எசென்ஷியல் ஆர் சம்மர் ஸ்கின் கேர் கிட்னா இந்த கிட் தான் எனக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சன்ஸ்க்ரீன் லோஷன் இருக்கும். அண்ட் ஒன்றா நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி சன்ஸ்க்ரீன் பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சன்ஸ்க்ரீன் எந்த அளவு முக்கியம், எவ்வளோ நாளுக்கு முன்னாடி போடணும்னு ரொம்ப 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 டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மார்னிங் எழுந்தது நம்ம ஃபேஸ் வாஷ் தான். ஸோ ஃபேஸ் வாஷ்க்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பயோட்டிக்கோட பயோ ஹனி ஜெல் ஃபார் ஆல் ஸ்கின் டைப். இவ்வளோ காலி பண்ணிவிட்டேன். இப்போ நான் பெரிய பேக்காக வாங்கியிருக்கேன். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு பிராண்டு. எனக்கு எந்த ஒரு ஸ்கின் அலர்ஜியும் வராததுனால நான் இதே கண்டினியூ பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான், ஸ்மெல் கொஞ்சம் ஓவராக இருக்குது. அதர்வைஸ் எனக்கு ரொம்ப இது பிடிச்சிருக்கு. 100% பொட்டானிக்கல் எக்ஸ்ட்ராக்ட்னு இது நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை நான் எப்போல்லாம் யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு வந்ததும் அண்ட் இந்த மாதிரி ஷூட்லாம் முடிஞ்சு மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் வந்து தேடிட்டு இருக்கீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்லையும் யூஸ் பண்ணலாம். பயோட்டிக்கோட பயோ ஹனி ஜெல். ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் ப்ராடக்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தியோ பிரம்மா ஃபேஸ் பேக். இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் பவுடர் இருக்குது, அண்ட் காஃபி பவுடர் இருக்குது, முல்தானி மெட்டி இருக்குது, இது கூட கொஞ்சம் ஓட்ஸும் இருக்குது. எனிவே இது நான் டெமோவை நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன், பார்த்து தெரியும். ஓட்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஒரு தண்ணிலையோ இல்லை பால்லையோ தயிர்லையோ கலந்து உங்கள் ஃபேஸ் பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் நான் இதை கிளென்சராக தான் யூஸ் பண்ணுறேன். வீட்டில் தான் இருக்கேன், நான் எந்த மேக்கப்பை போடல, ஜஸ்ட் என்னை ஃபேஸை கிளென்ஸ் பண்ணணுன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்ணி என்னை ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். அதனால கொஞ்சம் கிளியராகவும் இருக்குது. என்னால் காஃபி இருக்குது, சாக்லேட் இருக்குது, ஃபுல்லஸ் இருக்குதுலாம் அப்படியே ஃபேஸில் கூட ஆயிலெலாம் ஈஸியாக எனக்கு எடுத்துரும். அண்ட் இது ரொம்ப எனக்கு பிடிச்ச மாதிரி இவ்வளோ காலி பண்ணிட்டேன். நான் வீட்டிலே தான் பண்ணிப்பேன், நான் வீட்டிலே இருக்கிறதான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு வீட்டிலே இருந்தால் பண்ண மாதிரி அப்படின்னு சொல்லுங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஒரு பவுடர் தான். ஸோ இதில் வந்து பொட்டேட்டோ பவுடர், ரோஸ் பெட்டல் பவுடர், ஆரஞ்சு பீல் பவுடர், கடலை மாவு அது மாதிரிலாம் கலந்து ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். ஃபேஸ் வாஷ்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்னால் நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. இல்லை வந்து இதை மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னா இதை மாதிரி இன்ஸ்டாகிராம் ஸ்டோரில் நிறைய பிஸ்னஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது மேஜிக்கல் ஜார் கூட இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது நான் வீட்டிலே பண்ணது. இது 3 தான் என்னோடய ஃபேஸ் வாஷ். இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை தவிர்த்து நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா கொஞ்சம் எப்போனா வந்து கொஞ்சம் நல்லா ஸ்கின்னு வந்து கொஞ்சம் ஹேர்லாம் வராமல் மெயின்டைன் பண்ணுறதுனா கஸ்தூரி மஞ்சள் வந்து யூஸ் பண்ணேன். கண்டிப்பாக எல்லா கேர்ள்ஸ்க்கும் தெரியும் கஸ்தூரி மஞ்சள் எவ்வளோ நம்ம ஸ்கின்னுக்கு நல்லதுன்னு. இதோட கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணுவேன். ஃபேஸ் வாஷ் பண்ணதும் டோனர் வந்து ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ இதை மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வாங்கிக்கோங்க. 20 rupees to 30 rupees தான் இருக்கும். பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டியாக கிடைக்கும். இதை மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துகிட்டு நீங்கள் ரோஸ் வாட்டர் வீட்லேயும் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சம்மராக இருக்கட்டும் இல்லை எப்பயுமே நான் சொல்கிறேன் ஜென்ரலாக ஸ்கின் கேர் ரொட்டீன்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், என்ன ஸ்கின் டைப் இருந்தாலும். ஸோ இது மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஆக்சுவலாக வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரில் பியூர் பிளஸ் ஃபார் யூன்ற சாஃப்ரான் டோனர் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ஓவர் ஆகிடுச்சு. அதனால் நான் வந்து ரோஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ரோஸ் வாட்டர் சொல்லும் போது எனக்கு இது ஞாபகம் வந்துச்சு. இது வந்து ஸ்மிட்டனில் VLCC ரோஸ் வாட்டர் வந்து நான் வாங்கியிருந்தேன்.
உங்களுக்கு ஸ்கின் வந்து சென்சிட்டிவாவோ இல்லை கொஞ்சம் ரேஷோ எரியா மாதிரி எதனா ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ் பண்ணால் தெரியும்னா இந்த விஎல்சிசி கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நான் வாங்கிட்டேன், டோன்லாம் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக எரியா மாதிரி இருந்துச்சு, அதனால் இந்த விஎல்சிசி நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். மற்றபடி நீங்கள் வந்து குலாபோட ரோஸ் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த குலாபோட ரோஸ் வாட்டர் தான் இதில் போட்டுட்டு எப்போல்லாம் உங்களுக்கு அந்த ஸ்வெட் ஆகுதோ, உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப டீஹைட்ரேட்டடாக இருக்கோ இல்லை ரொம்ப அப்படியே ரொம்ப டயர்டாக இருக்குன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ரோஸ் வாட்டரை இப்படி உங்கள் ஃபேஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப இந்த சம்மருக்கு உங்கள் ஃபேஸ் ரொம்ப சில்லிங்காகவும் இருக்கும், ரொம்ப காமாக இருக்கும் அண்ட் ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும். ஸோ டோனருக்கு இது தான் அண்ட் இது வந்து வேண்டாம் தான் நான் சொல்வேன். ஸோ டோனர்ன்றது நீங்கள் ப்ராடக்டாக கூட ரோஸ் வாட்டர் வாங்கிக்கலாம். நான் வந்து ஸ்ப்ரே பாட்டில் வாங்கிக்கோங்க, அதான் உங்களுக்கு ஈஸியாக வந்து ஹேண்டியாக இருக்கும், வெளியே போகிறதுனால எடுத்துகிட்டு போகலாம் அவங்க பேக்கில். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் தான். மாய்ஸ்சரைக்கு இது மாதிரி நிவ்யாவோட மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நான் மேக்கப் போடும்போது யூஸ் பண்ணுவேன். ஆனால் இந்த சம்மருக்கு இதை மாதிரி க்ரீம் மாய்ஸ்சரைசரை விட நீங்கள் வந்து பெட்டர் ஆலோவேரா ஜெல்லுக்கே போகலாம். நான் பாருங்கள் ஃபுல்லாக காலி பண்ணிட்டேன். நான் எப்பயுமே சொல்கிறது தான், கலர் இல்லாமல் இருக்கணும் அண்ட் ஃப்ராக்னன்ஸ் இல்லாமல் இருக்கணும். மாய்ஸ்சரைசர் வந்து ஆலோவேரா ஜெல் வந்து உங்களுக்கு மாய்ஸ்சரைசரும் ஒர்க் ஆகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆலோவேரா ஜெல் இன்னும் வாங்கலை பட் பட்ஜெட்குள்ளே இருக்குன்னா நீங்கள் ஒரு நல்ல சூப்பரான பிராண்டான ஆலோவேரா ஜெல் வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் இது வந்து என்க்ரூஸ் ஆர்கானிக்கோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோர் பேஜ்லேருந்து நான் வாங்கினது. வெறும் ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய ஆலோவேரா ஜெல் காலி ஆகிடுச்சு. இந்த சம்மருக்கு க்ரீமெல்லாம் போட்டு அப்படியே ஸ்வெட் ஆகி நம்மளுக்கு அப்படியே வேர்வெல்லாம் வந்து வடிகிறதுக்கு நீங்கள் வீட்டில் இருந்தாலும் வெளியே இருந்தாலும் இந்த சம்மருக்கு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது ஆலோவேரா ஜெல் தான். சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நான் வீட்டில் இருக்கும்போது சன்ஸ்க்ரீன் லோஷன் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் நீங்கள் வெளியே போகும்போது கண்டிப்பாக இந்த சம்மரில் சன்ஸ்க்ரீன் லோஷன் யூஸ் பண்ணணும். இந்த 2 சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ குட் வைப்ஸோட ஹவானா நீங்கோ சன்ஸ்க்ரீன் லோஷன், நியூட்ரிக்ளோட சன்ஸ்க்ரீன் ஃபேர்னஸ் லோஷன். இதோட SPF 30, இதோட SPF 50. ஸோ SPF வந்து வேறு பட் பேக்கேஜிங் எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குல்ல. நீங்கள் வீட்டில் இருக்கிறப்போ சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, பட் நீங்கள் வெளியே போகும்போது 20 நிமிஷத்துக்கு முன்னாடி சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ரொம்ப முக்கியமானது இதுதான். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குது, போன வருஷத்தில் வாங்குது அப்படிலாம் இல்லை. எப்பவுமே சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து அதோட எக்ஸ்பைரி டேட் பாருங்கள். எவ்ரி இயர் வந்து புதுசாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு பழைய ப்ராடக்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் லோஷன் இது வந்து ஒயிட் காஸ்ட் கொடுக்கும். அப்ளை பண்ணிட்டு ஒரு 3-4 மினிட்ஸ் கழிச்சு நார்மலாக உங்கள் ஸ்கின் கூட செட்டில் ஆகிடும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு லோஷன் பேஸ்டு தான். அதே நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இது வந்து லோஷன் பேஸ்டு இப்படி தான் இருக்கும் இந்த சன்ஸ்க்ரீன் லோஷன், ஓகேங்களா? ஸோ இது வந்து நல்லா க்ரீம் பேஸ்டு. ஸோ இதை மாதிரி தான் உங்களுக்கு யூஸ் பண்ணதும் அந்த ஒயிட் காஸ்ட் இருக்கும். பட் போக போக பார்த்தீங்கன்னா இதை மாதிரி உங்கள் ஸ்கின்னில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கை, கழுத்து, காலில் எங்கெல்லாம் உங்களுக்கு சன் எக்ஸ்ப்ளோஷர் இருக்கும் அங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்தில் இது உங்கள் ஸ்கின்னோட ஸ்கின் அப்படியே வந்து செட் ஆகிடும். ஸோ தட் இந்த ஒயிட் காஸ்ட் உங்களுக்கு தெரியாது. சம்மர் ஸ்கின் கேர் வந்து ஓவர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து லிப் பாம் தான் யூஸ் பண்ணுங்கள் நான் சொல்லுவேன். இந்த வெயிலில் அப்படியே லிப்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் சஃபஸ்டிகேட்டடாக இருக்கும். பட் உங்களுக்கு ரொம்ப நீட்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து லிப் பாம், இது வந்து விஜியூஸோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரோட லிப் பாம், காஃபி லிப் பாம். நான் எவ்வளோ எடுத்தாலும் காலியாகவே மாட்டேங்குது, அப்படியே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா வாடியோட லிப் பாம். இது வந்து ப்ளூபெரியோட லிப் பாம். ஸ்மெல் ரொம்ப அதிகமாக இருக்கும், மற்றபடி ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் வீட்டில் இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு லிப் பாம் போட்டுக்கோங்க. உங்கள் லிப் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும், ரொம்ப ட்ரை ஆகாமல். ஸோ லிப் பாம்க்கு நான் 2 உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்கின்னு ஃபுல்லாக பார்த்தாச்சு, பாடிக்கு ஃபுல்லாக சன்ஸ்க்ரீன் பார்த்தாச்சு. அடுத்தது கண்டிப்பாக இந்த வெயிலில் நம்ம தலை ரொம்ப வேர்க்கும், இச்சினஸ் ஆகும், டேண்ட்ரஃப் ஆகும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்புவில் கண்டிப்பாக டீ ட்ரீ ஆர் பெப்பர்மெண்ட் இல்லை நீம் இதை மாதிரி இன்க்ரீடியன்ஸ் இருக்கிறதா பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நல்ல ஒரு டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, டேண்ட்ரஃப் வராமல் இருக்கக்கூடிய ஒரு ஷாம்புவை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சம்மரில் 3 இல்லை அட்லீஸ்ட் 2 வாட்டினாச்சும் நீங்கள் தலைக்கு வந்து குளிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த வேர்வை வந்து நம்மளுக்கு அப்படியே செட் ஆகி அப்படியே ஒரு ஃப்ளேக்ஸாக மாறி அது நம்மளுக்கு டேண்ட்ரஃப் ஆகிடும். ஸோ டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் அதிகமாக சம்மரில் வரும். அதனால் 2 இல்லை 3 வாட்டி நீங்கள் வீக்லி உங்கள் ஹேர் வாஷ் கண்டிப்பாக பண்ணணும். ஹேரை எப்பயுமே க்ளீனாக வச்சுருந்தாலே
உங்களுக்கு டேண்ட்ரஃப் வராது. நான் என்ன யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா குட் வைப்ஸோட டீ ட்ரீ ப்ளஸ் பெப்பர்மெண்ட் சாஃப்ட்னிங் ஹைட்ரேட்டிங் ஷாம்பு. ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால எனக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இல்லை. பட் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா கலர் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. டீ ட்ரீன்றதுனால பச்சை கலரில் இருக்குது. அதுக்கு மட்டும் இல்லாமல் ஸ்மெல்லும் ரொம்ப அதிகமாக இருக்குது பாருங்களேன். ஸோ எனக்கு இந்த கலர் ஸ்மெல் பிடிக்கல. மற்றபடி இந்த ஷாம்பு வந்து நல்லா இருக்குது எனக்கு பொறுத்த வரைக்கும். என்னென்னு பார்த்துருப்பீங்க. எஸ், இதெல்லாம் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன், என்ன ப்ராடக்ட் நான் இப்போது சம்மரில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன்னு ஒரு டெமோ குயிக்காக வந்து பார்த்துடலாம். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணல, ஸ்கின் கேர் வந்து மெயின்டைன் பண்ணால் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அஃபோர்டபுள் அண்ட் எல்லா பீப்புளும் யூஸ் பண்ணலாம். அண்ட் கெமிக்கல் ஃப்ரீ நிறையான ப்ராடக்ட் இருக்கிறதுனால தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுவரையும் நீங்கள் சம்மருக்கு இன்னும் கேர் பண்ணல ஸ்டார்ட் பண்ணலாம், கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்க உங்கள் ஸ்கின்னை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் நான் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் டீனேஜ் பீப்புள் கேர்ள்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்கேன். எஸ், சன்ஸ்கிரீன் லோஷன் தவிர இது எல்லாமே என்னோடய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை மாதிரி ஸ்கின் கேர் மெயின்டைன் பண்ணாதான் உங்களுக்கு அந்த டிஸ்கலரேஷன், பிக்மெண்டேஷன், டார்க் சர்க்கிள்ஸ் இதெல்லாம் வராமல் ஓரளவு உங்கள் ஸ்கின்னை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். எஸ், குயிக்காக வந்து டெமோ பார்த்துடலாம். ஸோ இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த பவுடர் ஃபேஸை ஃபுல்லாக நான் வாஷ் பண்ணிவிட்டேன். எவ்வளோ கிளியராக அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் சம்மரில் 2 இல்லை 4 வாட்டினாச்சும் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணணும். மார்னிங் அண்ட் ஈவினிங் நைட்டு வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்பிட்வீன் உங்களுக்கு வந்து ரொம்ப டீஹைட்ரேட்டடாக டல்லாக ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் நார்மல் வாட்டர்லேயே வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த பவுடரை மேஜிக்கல் ஜார்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணி அந்த பவுடர் யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிட்டேன். நல்லா ஃபேன் ட்ரை பண்ணுங்கள். ஸ்கின் வந்து அப்படியே ட்ரையாக ஆன மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கணும், வெட்டாக இருக்கக்கூடாது. ஸோ பார்த்திங்கன்னா என் தலையில் நிறைய குட்டி குட்டியான ஹேர்ஸு. நான் நிறைய இந்த ஹேர் கேர் வீடியோ சொன்ன மாதிரி தான் நான் எப்பயுமே 2 ஆயில் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன். ஒன்று அரவிந்தா ஹிபிஸ்கஸ் ஹேர் ஆயில், இன்னொன்று வந்து பியோரில் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். ஸோ அது நல்லா அரவிந்தா ஹிபிஸ்கஸ் ஹேர் ஆயில் நல்லா ஒர்க் ஆகுது. அதை பற்றி டீட்டெயிலான வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அதனால தான் எனக்கு நிறைய குட்டி குட்டி ஹேர்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஃபுல்லாக வந்திருக்கு. நான் எல்லாத்தையும் எடுத்து இப்படி செட் பண்ணி வச்சுருக்கேன் பேக்கில். அவ்வளோதான். ஸோ பேலன்ஸாக இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் போகிறீங்கன்னா கொஞ்சம் டைம் விட்டுட்டு அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் லோஷன் அப்ளை பண்ணிட்டு உங்கள் மேக்கப்லாம் போட்டு நீங்கள் போகலாம். ஸோ குயிக்கான சம்மருக்கு நான் காமிச்சது எல்லாமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள். நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். 5 நிமிஷம் கூட ஆகாது இந்த 3 ஸ்டெப் பண்ணுறது. நான் உங்களை சொல்லிகிட்டே பண்ணுறதுனால இவ்வளோ நேரம் ஆகுது. குயிக்காக பண்ணுங்கள், உங்கள் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய ஆக்னி ஸ்கின்லாம் இருந்தீங்கன்னா இதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் எசென்ஷியலாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து அந்த பிரேக் அவுட்ஸோ இல்லை கரும்புள்ளிகளாக இருந்தால் நீங்கள் ஃபேஸ் பேக்கோ பொட்டேட்டோ பவுடர் இதை மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நார்மலான ஒரு சம்மருக்கு தேவைப்படுற ஒரு குட்டியான ஒரு சம்மர் எசென்ஷியல் கிட் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் காமிக்கக்கூடிய ப்ராடக்ட் இன்ஸ்டாகிராம் சோப் ப்ராடக்ட், அமேசான் ப்ராடக்ட் எல்லாரோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்ட் இட்ஸ் பை ஃப்ரம் கிளாம் கேர்ள் தமிழ்.